அராஜகமான ஒரு அரசாங்கத்தை தான் இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆளுங்கட்சி மீதான பயங்கரமான அதிருப்தியும் வெறுப்பும் கோபமும் மக்களுக்கு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் இந்த பெண் பிள்ளைகளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சார்னு ஊருக்கே தெரியும். முதலமைச்சர் வாய் திறந்தாரா? துணை முதல்வர் எதற்கெடு வாய் திறப்பா பெருசா பேசுவாரே, பேசினாரா இது வரைக்கும்? ஆளும் கட்சியினுடைய இந்த அவல நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அவல நிலையை அரசியலுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய நடிகர்கள் ஒரு ஆகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்திட்டு எப்படியாவது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல என்டர்டெயின். நான் ஐ cannot say him as a good actor. நல்ல நடிகருங்கிறது வேற. இவர் பொழுதுபோக்கு அம்சங்கள் தருந்த ஒரு தம்பி விஜய் உள்ள வந்ததுல அரசியல் களத்துக்கு அப்ப பேட்டி பாக்குறாருல, இது கொள்கையே என்னன்னு தெரியாம யாரோட வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், யாரா எழுதி கொடுத்தா வேணா அடுத்த தடவை படிக்க. தம்பி பாவம், இது தமிழ்நாட்டை விட்டுறலாம். தமிழ்நாடு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடியும் ஒரு பயங்கரமான சுகபோக வாழ்க்கையும் கொடுத்துருக்குது. என் தமிழ் சமூகத்துக்கு நீங்க திருப்பி நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அரசியல் விட்டு ஒதுங்குறதா ஒரே வழி. நாங்க 15,000 பேர் கெப்பாசிட்டி உள்ள இடத்துல 37,000 பேரை கொண்டு வந்து வச்சு அவங்கள சாக விடல. 41 பேரை அந்த வேலையெல்லாம் ஒரு நாள் பண்ண மாட்டோம்.